ஓம் சரவணபவா. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த மீன 2026ஆம் ஆண்டின் மீன ராசிக்காரர்களுக்கான முழு பலன்கள். இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில் மன மாற்றம், முன்னேற்றம், ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை கொண்டு வரும் ஒரு முக்கியமான ஆண்டாக அமையும். தொழில் மற்றும் பண விஷயம். இந்த ஆண்டு உன் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். பல வழிகளில் இருந்து பண வரவு உண்டாகும். ஆனால் பணம் கையில் நிலைக்காமல் செலவாகும் சூழ்நிலையும் வரும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். யாரையும் நம்பி பண விஷயத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். வேலை, தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புது வேலை மாற்றம், தொழில் விரிவாக்கம் பற்றி யோசனை வரும். அவசரம் வேண்டாம், திட்டமிட்டு செயல்பட்டால் லாபம் நிச்சயம். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் கலகலப்பும் சுப நிகழ்ச்சிகளும் அதிகரிக்கும். விருந்தினர்கள் வருகை, சுப செலவுகள் உண்டாகும். உற்றார் உறவினர்களிடம் விட்டுக் கொடுத்து போவது நன்மை தரும். சில நேரங்களில் உறவினர்கள் மூலம் மனக்கசப்பு அல்லது செலவு ஏற்படலாம். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதல் மற்றும் திருமணம். காதல் வாழ்க்கையில் தெளிவு வரும். உண்மையான உறவுகள் வலுப்பெறும். திருமணம் காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன், நல்ல செய்தி கிடைக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் யோகம் உண்டு. கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். ஆரோக்கியம். இந்த ஆண்டு உடல் நலம், மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம் சில நேரங்களில் தொந்தரவு தரலாம். உணவு கட்டுப்பாடு, தியானம், பிராணாயாமம், நேரம் தவறாமல் ஓய்வு இவற்றை கடைபிடித்தால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆன்மீக வளர்ச்சி. இந்த ஆண்டு உனக்கு ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான ஆண்டு. தெய்வ வழிபாடு, தான தர்மம், சேவை மனப்பான்மை உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். முருகன் அருளால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு, நம்பிக்கை, அமைதி கிடைக்கும். பெரிய அனுசரணைகள், அதிர்ஷ்டம், எதிர்பாராத உதவிகள். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு. சமூகத்தில் மதிப்பு, கௌரவம் உயரும். வெளிநாடு பயணம் அல்லது வேலை வாய்ப்பு. பழைய நண்பர்கள் சந்திப்பு. சுருக்கமாக 2026 மீன ராசி. வருமானம் வரும், சேமிப்பு குறையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள். காதல், திருமணம் சாதகம். ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். ஆன்மீக உயர்வு அதிகம். தெய்வ அருளால் தடைகள் விலகும். பரிகாரம்: மீனாட்சி அம்மன் வழிபாடு. குரு பகவான் வழிபாடு. வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் மலர் தானம் செய்தால் கஷ்டங்கள் விலகி நன்மை பெருகும். முக்கிய குறிப்பு: இந்த 2026இல் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினங்களில் சிறிது எச்சரிக்கையுடன் இருங்கள். அந்த நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். ஓம் சரவணபவா. என் அருமை பிள்ளையே, இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் முருகன் உன்னோடு இருப்பார். கவலை கரையும், வாழ்க்கை மலரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.